ரீல்ஸ்ல ரொம்பவே ட்ரெண்டிங்கா இருக்கிற எஃபர் சிக்கன் நீங்க இன்னும் வீட்ல ட்ரை பண்ணல. அப்ப உங்களுக்கான வீடியோ தான் இது. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலர் கொடுக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, உப்பு தேவைக்கேற்ப, அரை லெமன் அதில் புழிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மசாலா ரெடி பண்ண பிறகு சிக்கன் நான் 2 லெக் பீஸ் 1/2 கிலோ அளவுக்கு வாங்கினேங்க. அதை இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. தட்டும்போது கொஞ்சம் சிக்கன் சாஃப்ட் ஆயிருங்க. சிக்கன்ல கீரல் போட மறந்துடாதீங்க. அப்ப நல்ல மசாலா எல்லாம் உள்ள நல்லா இறங்கி இருக்குங்க. இந்த மாதிரி சிக்கன்ல நல்லா மசாலா தடவி வச்சுக்கோங்க. நீங்க 2 லெக் பீஸ்லயும் நல்லா மசாலா தடவிட்டு கொஞ்ச நேரம் ஊற விடுங்க. அப்போ ஊறின பிறகு நல்லா மசாலா இதாயிருக்கும். இங்கிட்டு ஒரு தவால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்து பட்டர் மெல்ட் ஆன பிறகு மசாலா தடவி வைத்த சிக்கனை அந்த மெல்ட் பண்ண பட்டர்ல வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் சிக்கன் வந்த பிறகு மறுபக்கம் திருப்பி போடுங்க. லோ ஃப்ளேம்ல வச்சு வேக விடுங்க. அப்பதான் சிக்கன் வந்து ஸ்லோவா குக் ஆகும். அதே மாதிரி மசாலா எல்லாம் நல்லா வெந்திருக்குங்க. இல்லைன்னா சிக்கன் வந்து வெந்திருக்கும், அந்த மசாலா அப்படியே இருக்கும். கிஃபா சிக்கனோட ஸ்பெஷலே அதோட சாஸ் தாங்க. சிக்கன் கூட ஃப்ரை பண்றது கூட உங்களோட விருப்பம். நீங்க எப்படினாலும் மசாலா சேர்த்துக்கலாம். சாஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். 3 எக் ஒயிட் மிக்ஸில் சேர்த்துக்கோங்க. அது கூட 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கேங்க. ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாதவங்க பால் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்லைஸ் சீஸ் சேர்த்துக்கோங்க. அது கூடவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எல்லாத்தையும் ஒண்ணா நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 4 டிராப்ஸ் அளவுக்கு லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. புழிஞ்சிட்டு அதையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. கிஃபா சிக்கனோட ஸ்பெஷலே சிக்கனோட சாஸும் சேர்ந்து குக் ஆகுறதா. ஸோ நம்ம ஃப்ரை பண்ண சிக்கனோட நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்க சாஸை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சிக்கனோட சாஸை சேர்த்து அது 1 நிமிஷத்துக்கு மூடி போட்டு குக் பண்ணுங்க. சிக்கனும் சாஸும் ஒன்னா குக் ஆகணுங்க. 1ல இருந்து ஒரு 1.5 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்தா இஃபா சிக்கன் ரெடி. இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே போய் உங்க கிட்ஸுக்கு இஃபா சிக்கன் ட்ரை பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.